தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பிரசாந்த் கிஷோர். விஜய்க்கு என் வியூகமெல்லாம் தேவைப்படாது என்று மிகவும் கூலாக பேசிய பிரசாந்த் கிஷோர், உண்மையில் அவர் வியூகத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்டார் என்பதை மட்டும் அவர் பேச்சில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தோடு தாவேகா தொண்டர்களுக்கு மேடையிலேயே ரகசியம் ஒன்றையும் கூறியிருக்கிறார். PKவின் வியூகம் தாவேகாவின் அடுத்தடுத்த நகர்வுகளால் விஜய் உற்சாகத்தில் இருப்பதாகவே விவரமறிந்தவர்கள் கூறுகின்றனர். என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மகாபலிபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வரவேற்புரையாற்ற அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் பேசினர். செய்தி தொடர்பாளராக இருக்கும் லயோலா மணி விஜயை வருங்கால முதல்வரே என்று சிலாகித்து பேசி விஜயையே வெட்கப்படவும் வைத்தார். அடுத்து வந்த தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் விஜய்க்கு கவிதை பாடி கவனம் ஈர்த்தார். உலகுக்கு 3 எழுத்து, உழவுக்கு 3 எழுத்து, உண்மைக்கு 3 எழுத்து, தலைமைக்கு 3 எழுத்து, தாய்மைக்கும் 3 எழுத்து, தமிழுக்கு 3 எழுத்து, தரணிக்கு 3 எழுத்து, தரணி போற்ற வாழ்வுக்கு 3 எழுத்து, வாக்கிற்கு 3 எழுத்து, வெற்றிக்கு 3 எழுத்து, ஆட்சிக்கு 3 எழுத்து, அதை அமைக்க போகும் உங்கள் பெயரும் 3 எழுத்து. தொடர்ந்து புதிதாக கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவரது துணையிலேயே ஆளும் தரப்புகளை அடித்தார். தான் ஏன் தாவேகாவில் இணைந்தேன் என்பதில் துவங்கி எங்கள் தலைவர்தான் இனி நிரந்தரம், திட்டத்தையெல்லாம் தீட்டிவிட்டோம் என்று சரவெடியாக வெடித்தார். இப்படி தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேடையில் பேசிய பிரசாந்த் கிஷோர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். குறிப்பாக விஜயும் தமிழக வெற்றி கழகமும் தான் தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை என்று சிலாகித்தவர். இப்போது என்னால் தமிழை புரிந்து கொள்ள முடியும், பேச தெரியாது. ஆனால் 2026ஆம் ஆண்டு தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கான நன்றி உரையில் தமிழில் பேசுகிறேன் என்று சூசகமாக சிக்ஸர் அடித்தார் PK. விஜய்க்கு என் வியூகமெல்லாம் தேவைப்படாது என்று மிகவும் கூலாக பேசிய பிரசாந்த் கிஷோர் தாவேகாவினரிடம் ஐடியா ஒன்றையும் சொன்னார். ஆம், அடுத்து வரும் 100 நாட்களில் ஒவ்வொரு தாவேகா தொண்டனும் குறைந்தது 10 பேரையாவது கட்சியில் இணைக்க வேண்டும். அதாவது 3 மாதத்திற்குள்ளாக உங்கள் கட்சியை 10 மடங்கிற்கு வளர்க்க வேண்டும். உங்கள் தலைவர் விஜயை வெற்றி பெற வைக்க இதை செய்வீர்களா என்று கேள்வி கேட்டு தாவேகா தொண்டர்களிடையே பதிலை வாங்கினார் PKவின் பேச்சு மூலம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. வியூக வகுப்பாளர் ஒரு கட்சியின் நிறுவனர் என்பதை தாண்டி விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான புரிதல் இன்னமும் ஆழமானதாக தெரிகிறது. சிறப்பு விருந்தினரான PKவை விஜயே மேடைக்கு அழைத்ததும் இருவரும் மாறி மாறி நண்பர், பிரதர் என்று குறிப்பிட்டு பேசியதையும் பார்க்கும் போதே அவர்கள் நல்ல புரிதலில் இருப்பது உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனாவோடு தேர்தல் வியூகத்தை PK அமைக்க இருப்பது தெரிகிறது. அதை குறிப்பிடும் வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, ஒரு நல்ல தலைவரை தேடி PK போன்ற அறிவாளிகள் வரத்தான் செய்வார்கள், உங்களுக்கு ஏன் பதற்றம் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய விஜய் 1967ஆம் ஆண்டு அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை 1977ஆம் ஆண்டு MGR கொண்டு வந்த மாற்றத்தை போல 2026ஆம் ஆண்டு தாவேகா வரலாறு படைக்கும் என கூறியுள்ளார். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தாவேகா அரசியல் களத்தில் வேகமெடுத்திருப்பதால் அக்கட்சியின் தலைவர் உற்சாகத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல.
நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்கிறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு, பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க.